அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய சைட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க. சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா study2success.com. இங்கே பாருங்கள், கரெக்டாக வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹோம் பேஜில் இப்படி தான் வரும். ஓகேங்களா, அந்த ஹோம் பேஜில் இப்படி வரும். நிறைய டூல்ஸ் ஆப்ஷன்மே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா PDF to image, image to PDF, PDF merger or combine PDF. அதாவது தனித்தனியாக இருக்கிற PDF வந்து ஒன்றா கம்பைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ் போகலாம். ஓகே, இங்கே 3 கோடு வருது இல்லைங்களா, அங்கே வந்து ப்ரெஸ் பண்ணால் நிறையா அட்மிஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் அட்மிஷன்ஸ், அதாவது வந்து டாக்டர் கேட்டகரி எஸ்பெஷலி, அப்புறம் இன்ஜினியரிங், பாராமெடிக்கல், லா, அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வெட்டினரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸை பார்க்க வரோம். ஸோ அந்த பாராமெடிக்கலை கிளிக் பண்ணிக்கலாம். அங்கே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் பாராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோபல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Cardiac Technology, BSc Critical Care Technology, BSc Dialysis Technology, BSc Patient Assistant, BSc Accident and Emergency Care Technology, BSc Respiratory Therapy, B Optimum, BOT, BSc Neuroelectrophysiology, BSc Clinical Nutrition. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தா என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டிஸ். ஸோ எல்லா கோர்ஸஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பயாலஜி காமனாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. பயாலஜி என்பது வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி அந்த தான். ஃபார் ஆல் கோர்சஸ் எக்ஸப்ட் மொத்தம் 19 கோர்சஸ் இருக்குது. அதில் இந்த 3 கோர்சஸை தவிர மற்ற எல்லா கோர்சஸ்க்குமே இந்த சப்ஜெக்ட் தேவைப்படும். பிபாம், பிஏஎஸ்எல்பி, பி ஆப்டமம். ஸோ ஓகே, அந்த 3 கோர்சஸ் ஏன்னாக்கா அந்த 3 கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலுமே அந்த கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இன் அடிஷன் டு த ரெகுலர் கோர்சஸ். அதாவது இந்த கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தாலே ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருந்தாலே ஓகே. அதை தவிர நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தாலுமே பிபாம், பிஏஎஸ்எல்பி அண்ட் பி ஆப்டமம் கோர்சஸ் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ கட் ஆஃப் கால்குலேட்டர் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட் நேம் என்ட்ரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 குரூப் இருக்குது. நம்ம வந்து 3 குரூப் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வந்து 3 குரூப் இங்கே இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். நான் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் லிஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பயாலஜியில் வந்து எவ்வளோ மார்க்கு, ஒரு 90 போட்டுக்கலாம். ஃபிசிக்ஸில் ஒரு 70. ஸோ ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு 90. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்டில் எடுத்த மார்க் வந்து இங்கே 3 சப்ஜெக்ட் என்ட்ரி பண்ணிட்டா கால்குலேட் கொடுத்தா வந்து கரெக்டான அதை கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வந்துடும். ஸோ நம்ம என்ட்ரி பண்ண மார்க்குமே வந்து இங்கே வந்துடும். பாருங்கள், பயாலஜி குரூப் ஓகே, பயாலஜியில் எவ்வளோ மார்க், ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க். ஸோ ஓவராலாக கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 170 மார்க். ஓகே, இது வந்து என்ன பயாலஜி குரூப் எடுத்தா. ஓகே, இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னாக்கா பயாலஜி மார்க் அப்படியே எடுத்துப்பாங்க, ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம டவுன்லோட் இமேஜ் கட் ஆஃப்னா நம்ம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். பாருங்கள், நம்ம என்ட்ரி பண்ண மார்க் வரும் 90, 70, 90. அதோட கட் ஆஃப் 170 வரும். இது வந்து பயாலஜி குரூப். நம்ம நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டு பண்ணால் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அங்கே பாருங்கள், பிடிஎஃப்மே டவுன்லோட் ஆகும். பாருங்கள், பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பண்ண மார்க்கு அதோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து நான் வந்து கால்குலேஷன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். பயாலஜி குரூப் முடிச்சாச்சு. பாட்னி, ஜுவாலஜி குரூப்புக்கு எவ்வளோ மார்க் சொல்ல பார்க்குறோம். பாட்னி ஒரு 80, ஜுவாலஜி ஒரு 70, ஃபிசிக்ஸ் ஒரு 90, கெமிஸ்ட்ரி ஒரு 80. கால்குலேட் பண்ணால் அதோட மொத்த டீட்டெயில்ஸுமே இங்கே வந்துடும். நம்ம என்ட்ரி பண்ண மார்க் வந்துடும்.
கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 160. இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுமே டிவைடட் பை 2. எக்ஸாம்பிள் பாட்னி டிவைடட் பை 2, ஜுவாலஜி டிவைடட் பை 2, ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 2 அண்ட் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2. அது மாதிரி போட்டு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக மேத்தமெட்டிக்ஸ் குரூப். ஸோ குரூப் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95, ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80, கெமிஸ்ட்ரி ஒரு 80 போட்டு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ மார்க்குன்னு சொல்ல வந்துடும். ஓகே, 175. இதுக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் பண்ணுறாங்கனாக்கா மேத்தமெட்டிக்ஸ் அப்படியே கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எல்லா குரூப் கேட்டகரியிலுமே நம்ம கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சம்மரி பார்க்கும்போது நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பண்ணி பார்த்தோம், என்னென்ன சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தோம், அந்த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ண சொல்லி பார்த்தோம். பாராமெடிக்கல் ஜாயின் பண்ண இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.